ஹலோ குட்டிச்சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ஜீனி அண்ட் 5 மேஜிக்கல் ஜெம் ஸ்டோன்ஸ், அதாவது பூதம் மற்றும் 5 ரத்தின கற்கள். ஓகே குட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான காடு இருந்துச்சா. அந்த காட்டுல மாயாஜாலமான உலகமா அது. அங்க ஒரு பெரிய அடர்ந்த மரம் இருந்துச்சா. அந்த மரத்தை ரொம்ப ஜொலிக்க பார்க்கவே அற்புதமா இருந்துச்சா. அந்த மரத்தை ஜீனி தான் பாதுகாத்துட்டு வருதா. ஒரு நாள் என்னாச்சு, ஒரு அமானுஷ சக்தி வந்து அந்த 5 ரத்ன கற்களையும் திருடிட்டு போயிடுச்சா. அதனால அந்த மரமே ரொம்ப சோகமா வயசான மாதிரி அப்படியே ரொம்ப கவலையோட இருந்துச்சா. ஏன்னா அந்த 5 ரத்ன கற்கள் தானே அந்த மரத்துக்கே பவர். அதுக்குள்ள ஜீனியையும் போட்டு அடைச்சிட்டாங்களாம். ஜீனியும் அந்த மரமும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து இறக்குற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களாம். வயசாகி ரொம்ப நாடுல இழந்து போயிடுச்சான். அந்த மரம் பார்க்கவே ரொம்ப வயசானதா ஆயிடுச்சான். உடனே என்ன பண்ணாங்க, இந்த 5 கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆனனால நம்ம ஒவ்வொரு காட்டுக்குள்ள போலாம், எப்படி இருக்குன்னு அட்வென்ச்சர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த 5 குழந்தைங்களும் போனப்ப இந்த ஜீனி இந்த கதையெல்லாம் சொல்லிச்சான். உடனே அந்த 5 குழந்தைங்களும் நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் ஜீனி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களாம். அப்போ 5 ஜெம் ஸ்டோன்ல முதல் ஜெம் ஸ்டோன் வந்து ஃபயர். ஸோ அதுக்குள்ள போனா அங்க வால்கானிக் எரப்ஷன் அப்படி வெடிக்குதான், எரி மலையா. இருந்தாலும் ஜோனாக்கா என்ன பண்ணா, என்னால இது கண்டிப்பா செய்ய முடியும், நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால்கானிக் எரப்ஷன்ல இருந்து வர தீ குழம்புல இருந்து ஒரு அழகான ஜொலிக்கிற ஒரு கல் எடுத்தாலாம். அந்த கல் எடுத்தோடனே அது அப்படியே ஃபயர் ஜெம் ஸ்டோனா மாறிடுச்சான். அவளுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எப்படியோ வந்து எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோனை கொண்டு போய் நம்ம அந்த மரத்துக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஜோனாக்கா யோசிச்சாலாம். அப்புறம் ஜீனி சொல்லிச்சா, அடுத்த ஜெம் ஸ்டோன் வந்து கண்டிப்பா தண்ணிக்குள்ளதான் இருக்கு, ஏன்னா அது வாட்டர் ஜெம் ஸ்டோன், அது தண்ணிக்குள்ள மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு ஜீனி அந்த பூதம் சொன்னோன்னு அந்த ஸ்டோனை காப்பாத்துறது யாரு, பாதுகாக்கிறது வந்து டால்பின்ஸோ மர்மைட்ஸோ. அப்போ உடனே லில்லியாக்காக்கு மட்டும்தான் ஸ்விம்மிங் தெரியுமா. அதனால அவ டக்குன்னு ஸ்விம்மிங் மாதிரி தெரியும் இல்லையா, அதனால கடலுக்குள்ள குதிச்சு அவ வந்து அங்க ஆக்டோபஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு அந்த ஆக்டோபஸோட குட்டி எடுத்துட்டு போனாதான் அங்க ஒரு கேசல் மாதிரி ஒண்ணு இருக்குமா. அந்த ஆக்டோபஸ் குட்டி தான் அந்த கேசலுக்கு சாவியா. அதுக்குள்ளதான் அழகான வாட்டர் எலமெண்ட், அதாவது வாட்டர் ஜெம் ஸ்டோன் இருந்துச்சா. அதையும் எப்படியோ லில்லியாக்கா சண்டை போட்டு எல்லா மிருகங்கள் கிட்ட இருந்தும் அவன் வந்து காப்பாத்தி கொண்டு வந்துட்டாளாம். அந்த வாட்டர் ஜெம் ஸ்டோன் எடுத்த உடனே அங்க வந்து பெரிய பாம்பு வந்துருச்சா. ஏன்னா அதுதான் வந்து அதை பாதுகாத்துட்டு வருது. நம்ம அந்த குகைக்குள்ள போயாச்சு ஆக்டோபஸ் குட்டிய வச்சு, இருந்தாலும் அங்க வந்து ஒரு பெரிய பாம்பு வந்துருச்சா. உடனே அந்த பாம்பு கிட்ட நாங்க வந்து உங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக தான் நாங்க இந்த வந்து காரியத்தையே செய்யறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க பொறுமையோட பதில் சொன்னாங்களாம். உடனே அந்த நாகங்களும் ரொம்ப அமைதியா ஆயிடுச்சா. அப்போ நெருப்புல இருந்து எடுத்ததை சொன்னாங்களா. அதுக்கப்புறம் அதே மாதிரி எனக்கு வாட்டர்ல இருந்து எடுத்ததுக்கு நீங்க அனுமதி கொடுங்கன்னு சொன்னோன்னு அந்த நாகராஜாக்களும் அனுமதி கொடுத்துட்டாங்களாம். அடுத்த ஸ்டோனை தேடி போனா அது எர்த்து. அப்ப என்ன பண்ணணும், பூமிக்கு அடியில தானே போய் தேடணும். அதனால தேடிக்கிட்டே இருந்தாங்களாம். அங்க ஒரு அழகான குகை வந்துச்சா. அந்த குகை ஃபுல்லா பார்க்க கிரீனா இருந்துச்சா. ஏன்னா அது ஒரு ஃபாரஸ்ட் நிறைஞ்ச குகையா. அங்கேயும் என்ன இருந்துச்சு, பச்சை பாம்பு வந்து அந்த ஜெம் ஸ்டோனை பாதுகாத்துட்டு இருந்துச்சா. உடனே இந்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்றதுனே தெரியாம பயந்தாங்களாம். அதுவும் இல்லாம இந்த பச்சை நாகத்துக்கிட்டே அவங்க எதுக்காக இந்த ஜெம் ஸ்டோனை எடுக்கிறாங்க அப்படிங்கறத சொன்னாங்க. ஏன்னா நெருப்பும் இருக்கணும், நீரும் இருக்கணும், அது போல நம்மளுக்கு நிலமும் வேணும் இல்லையா. அதனால உங்களோட வளத்தெல்லாம் நான் பாதுகாக்கிறதுக்காக தான் எடுத்துட்டு போறேன். அதுக்கு ஸ்ட்ராபெரிஸ்னா ரொம்ப பிடிக்குமா. சரி, ஸ்ட்ராபெரிஸை கொடுத்து ஜோயா அக்காவோட சேர்ந்து ஜான் அண்ணாவும் சேர்ந்து அந்த பால்ஸை எடுத்துட்டான். அந்த ஜெம் ஸ்டோனை எடுத்தோன்னு அது ஒரு பால் மாதிரி இருந்துச்சான். ஸ்னேக் வந்து அந்த ஸ்டோனை அப்படியே கொடுக்கல, பால் மாதிரி கொடுத்துச்சான். உடனே இவங்க 2 பேருக்கும் புரியல, இது என்னடா பால் மாதிரி இருக்கு, நம்ம கிட்ட பூதம் வந்து ஸ்டோன் தானே சொல்லுச்சு அப்படின்னு கன்ஃபியூஸா இருந்தாங்களாம். அப்புறம் அதுல இருந்து ஒரு மாயா விதமான ஒரு ஸ்பிரிட் வந்து கேள்வி கேட்டுச்சான். கேள்வி கேட்டோன்னு இவங்களும் நல்லதுக்காக தான் நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு கரெக்டான தைரியமான பதில் கொடுத்தனால அந்த பாலே வந்து ஸ்டோனா மாறிடுச்சான். சோ நம்ம நிலத்தோட ஸ்டோனையும் எடுத்தாச்சு, 3 ஸ்டோன் எடுத்தாச்சா. இன்னொன்னு வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாயத்துல இருக்கு. சோ ஏர்ல இருக்கு. அந்த ஏர்ல உள்ள ஸ்டோன் எப்படி எடுக்கிறது, பறந்து போய் தானே எடுக்கணும். அதனால இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, பறந்து போய்
அந்த கிளவுடோட உலகத்துக்கு போயிட்டாங்க. அங்க பார்த்தா அந்த உலகமே பார்க்க ரொம்ப பிரமிப்பா அழகா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்ல வெள்ளை வெள்ளையர்னு. அப்ப இவங்க பறந்து போகும்போது டிராகன், அதாவது டிராகன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க. அவங்க ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்க. அவங்க நல்லதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அதனால இந்த மாதிரி நல்ல விஷயம் தான் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொன்னோன்னு அவங்களும் ஹெல்ப்புக்கு வந்து இவங்களை பறந்து அங்க ஜெம் ஸ்டோனை எப்படியும் எடுத்துட்டாங்க. கிளவுட்ஸ்குள்ள இருந்து மறைஞ்சு இருந்துச்சு அந்த ஸ்டோனு. அதையும் இவங்க அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படியோ 5 ஸ்டோனையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா. கண்டுபிடிச்சோன்னு என்ன பண்ணாங்க, இந்த 5 ஸ்டோனையும் ஒன்னா சேர்த்து வச்சாலே 6வது ஸ்டோன் கிடைச்சிரும், வயலட் கலர்ல. அது வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வாயு, ஏர் இருக்கு இல்லையா. இப்ப ஏர் வந்து எடுத்தாச்சு. நம்ம ஆகாயத்தோட ஸ்டோனை இந்த 4 ஸ்டோனையும் சேர்த்தாலே 5வது ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுமா. இப்படி சேர்த்தோன்னு அந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து அந்த வலுவிழந்த மரத்துக்கிட்ட போனாங்களாம். ஏன்னா இந்த 5 ஸ்டோனையும் திருப்பி கொடுத்தா தானே அவங்களால காப்பாற்ற முடியும். இந்த 5 அத்தியாவசியமான பொருட்கள் உலகத்துல எல்லாருக்குமே தேவை. அதனால அந்த மரத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்களாம். மரத்துக்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜீனியும் அடைப்பட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த ஜீனியும் விடுவிக்கிறதுக்காக இந்த 5 ஸ்டோட்களையும் ஒண்ணு சேர்த்து அந்த ஜீனி கிட்ட கொடுத்தாங்களாம். அப்பதான் ஜீனிக்கு பவரே வந்துச்சான். பவர் வந்தோன்னு அவர் என்ன பண்ணாரு, அந்த லைட், அந்த பிரகாசமான வெளிச்சம் வந்து எல்லாரு மேலேயும் பட்டுச்சான். நிலம் மேல பட்டுச்சு, நீர் மேல பட்டுச்சு, காற்று, ஆகாயம் எல்லாத்து மேலேயும் பட்டனால மரங்கள் செழிப்பாயி, ஊரெல்லாம் ரொம்ப செழிப்பாயி, ஆறு தண்ணி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்து அந்த ஊரே பார்க்க அவ்வளோ பிரமிப்பா இயற்கை சூழ்ந்து நந்தவனம் மாதிரி ஆயிடுச்சா. அந்த ஊரு அவ்வளோ பிரமிப்பா இருந்துச்சா. இப்படி எல்லாம் நடந்தோன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி, எங்க ஊரை மட்டும் இல்ல நீங்க நாட்டையே ரொம்ப செழிப்பா ஆக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வச்சாங்களாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு கொடுத்து அடுத்த நாள் காலையில விடிஞ்சா வறண்டு போன காடு ரொம்ப அழகா இயற்கை சூழ்நிலையில, அதுவும் இல்லாம பட்டர்ஃப்ளை, புறாக்கள், பறவைகள்னு எங்கெங்க இருந்தும் இந்த காட்டுக்கு வந்துச்சான். இந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. இதுல இருந்து என்ன தெரியுது குட்டீஸ், நம்மளுக்கு நம்மளும் இயற்கையை வந்து பாதுகாக்கணுமே தவிர அழிக்க கூடாது. புரிஞ்சதா? ஓகே குட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.